வணக்கம் திரையரங்கம் சென்ட் ஹெல்ப். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சாம் ரெய்மி. இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, லிண்டா அப்படின்ற ஒரு பெண் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிறுவனத்தில் உயர் பதவியில் பணியாற்றிக்கிட்டு இருக்கா. ரொம்ப திறமையான பெண் அவங்க. பொதுவாக கணக்கு வழக்குகள் அப்படின்னு இருக்குல்ல, அதிலெல்லாம் எக்ஸ்பர்ட்டு. அந்த அளவுக்கு திறமையான பெண்ணாக இருக்கக்கூடிய லிண்டா பல வருடங்கள் அந்த நிறுவனத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சூழல் அந்த பெண்ணுக்கு உண்டாகுது. என்ன அப்படின்னா, முதல்ல அந்த நிறுவனத்தில் நடத்திக்கிட்டு இருந்தது இந்த பெண் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். திடீர்னு அந்த பெரியவருடைய மகன் சிஇஓவாக அந்த நிறுவனத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை உண்டாகி அப்படின்னு வரும்போது, இந்த லேடிக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று கிடைக்கணும். அந்த ப்ரொமோஷன் வந்து தனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி லிண்டா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, லிண்டாவுக்கு அந்த ப்ரொமோஷனை கொடுக்காம வேறொரு நபருக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருது. அந்த இளைஞன் பேர் பிராட்லிகிட்ட போய் நேரடியாக கேட்டுறாங்க, நான் எத்தனை வருஷமாக உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் அப்பா வந்து என் மேலே மதிப்பு மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கவர், என் ஒர்க்கை ரொம்ப பிடிக்கும், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ப்ரொமோஷன் மட்டும்லாம் நான் தானே வந்திருக்கணும், என்னை விட்டுட்டு நீ வேறு யாரையா போட்டு வச்சுருக்க அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் அந்த அளவுக்கு நடந்து அப்படி இப்படிங்கும்போது, தெரியும் நீங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா தெரியும், இருந்தால் கூட நான் வந்து மனப்பூர்வமாக உங்களுக்கு எதுக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுக்காம வச்சுருக்கேன்றது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்கள் திறமை வந்து சாதாரணமாக அந்த நிறுவனத்துக்குள்ளேயே 4 சோறுக்குள்ளேயே அடங்கி போயிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் உங்கள் திறமை வந்து எல்லா இடத்துக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு, இப்போ வந்து பேங்காக்கு வந்து நம்ம நிறுவனத்தினுடைய அடுத்த டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயத்துக்காக பேசுகிறதுக்காக விமானத்தில் இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் அழைச்சிட்டு போகிறதா இருக்குது. நீங்களும் என் கூட வாங்க, வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்னன்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விமானத்தில் பயணம் செஞ்சு போகிறாங்க. போன இடத்துல என்ன நடந்துருதுன்னா, விமான விபத்து நடந்து விமானம் வந்து அப்படியே வானத்திலேருந்து கீழே விழுந்து அப்படின்ற மாதிரி ஆகி, அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த வந்த ஆட்களில் எல்லாருமே இறந்துடுறாங்க. கடைசியில் உயிரோடு தப்பிச்சது வந்து இவங்க 2 பேர் மட்டும்தான். அந்த சிஇஓவாக இருக்கக்கூடிய பிராட்லி, அதுக்கடுத்து லிண்டான்னு இருக்கக்கூடிய அந்த பெண். தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அங்கே வந்து ஒதுங்க வேண்டிய நிலை உண்டாகுது. இவங்க 2 பேரும் அங்கே எந்த விதமான தகவல் தொடர்பும் இல்லாத ஒரு நிலையில் அந்த தீவில் இருந்துக்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு, அங்கே மரம் செடி கொடிகள் அதில் இருக்கக்கூடிய பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, இப்படி இந்த பேட்டர்னில் இவங்களுடைய லைஃபு அப்படியே பல நாட்கள் அப்படியே போய் அப்படின்போது, இப்போ 2 பேருக்கும் உடம்புல காயம் இதெல்லாம் இருக்குது. அவனுக்கு வந்து நிறையா காயம் இருக்குது. அந்த காயம்லாம் ஆறுறதுக்காக வந்து மூலிகை செடிகள்லேருந்து சாறு இதெல்லாம் கொண்டு வந்து புழிஞ்சி அதை தடவி விட்டு அவனுக்கு ஃபஸ்ட் எய்டு அப்படின்ற மாதிரி பல மேட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு அவன் முதல்ல வந்து அந்த என்னதான் இருந்தாலும் ஒரு கம்பெனியோடைய ஓனருடைய பையன் இல்லையா, அந்த இது இருமாப்பில் இருப்பான். பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு என்னன்னா, இவன் தயவு இல்லாமல் அவனால் இருக்க முடியாது அப்படின்னு வரும்போது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈகோ அப்படின்ற மேட்டர்லாம் விட்டு கொஞ்சம் இறங்கி வந்து அவள் கூட அனுசரித்து போனால் தான் நம்ம ஏதாவது பட்டினி இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் கடலில் இருக்கக்கூடிய மீன்களையெல்லாம் கொண்டு வந்து சமையல் பண்ணி அவனுக்கு கொடுத்து, அது பிறகு ரொம்ப துணிச்சலான பெண். கரடியை வந்து வேட்டையாடி கரடியை கொண்டு வந்து கரடியினுடைய மாமிசத்தை வச்சு சமையல் பண்ணி கொடுப்பாள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாள் சொல்லுவாள். அது எனக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தன் இருந்தான், அவன் ஒரு குடிகார பையன், முரட்டு பையன். எங்கள் 2 பேருக்குள்ளே தகராறு, சச்சரவு, வாதம் விவாதம் இதெல்லாம் நடக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து அவனுக்கு அளவுக்கு மேலே ஒரு தடவை சரக்கை குடி அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அப்படியே அந்த போதையிலே கிட்டத்தட்ட அவன் செத்து போனான். செத்து தொலையட்டும் அப்படின்றக்காகவே நானே தான் எவ்வளோ வேணாலும் அடின்ற மாதிரி ஊற்றி கொடுத்தேன்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் லைஃப் அவள் சொல்லுவாள். அதை இவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அது பிறகு கொஞ்சம் நாட்கள் ஓட அந்த பெண்ணுக்கு இவன் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு காதல் அந்த பேட்டர்னில் ஒன்று வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து ஓன் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, அவன் வந்து இதே மாதிரி ஒரு பெண்ணை வந்து அவன் காதலிச்சுக்கிட்டு இருக்கவே, அந்த பெண் இவனை காதலிச்சுக்கிட்டு இருக்கவே, சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் திருமணம் இருக்குது அப்படின்ற பேரில் அந்த பெண்ணுடைய பேர் ஜூரி அப்படின்ற மேட்டர்லாம் அவன் சொல்லியிருப்பான். அங்கேருந்து இவளுக்கு தெரியாமல் தப்பிச்சிடலான்ற மாதிரி ஒரு முடிவெல்லாம் பண்ணி அவன் கட்டு மரம் மாதிரி ஒன்றை கட்டிக்கிட்டு இவளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டுன்னு இருக்குல்ல, ஆக்சுவலாக இவளுக்கு வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட காய்கள் பழம் அதை ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுத்து அப்படின்ற மாதிரி ஆகி, அவள் இனிமேல் அப்படியே மயக்க நிலையில் கிடப்பா, நம்ம எஸ்கேப் ஆகிடுவோன்ற மாதிரி நினச்சி அவங்க தப்பிச்சு போவான். அந்த கட்டுமரத்தில் போயிடுச்சுன்னா அது உடஞ்சி போயிடும். உடஞ்சி நொறுங்கி அவன் அந்த தண்ணியில் தத்தளிச்சு அப்படின்போது இவளுக்கு ஒன்றும் இருக்காது. இவன் வந்து அதில் தண்ணிக்குள்ளே பாஞ்சு அவனை காப்பாற்றி கொண்டு வந்துடுவாள். இவன் காணவனோடனே இவனுடைய காதலி இருக்காள் அந்த ஜூரி,
அவள் வந்து வேறொரு மனிதனுடன் ஒரு படகுனுடைய கேப்டன் அப்படி வச்சுங்களேன், ஒரு படகுல சின்ன படகுல வந்து அந்த படகுனுடைய கேப்டனோட அவள் வந்து இவனை தேடி இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இவன் வந்து நான் அவனை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கூப்பிட்டு போய் ஒரு உயரமாக ஒரு இடத்துல கொண்டு போய் ஏற வச்சு ஒரு இக்கட்டான ஒரு இடம், ஒரு மலைப்பகுதியினுடைய சரிவு, அதில் அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கேப்டன் அந்த ஜூரின்ற அந்த பொண்ணு 2 பேரையும் கீழே தள்ளி விட்டுருவா. லிண்டா தள்ளி விட்டு அவங்க ஆக்சுவலாக 2 பேருமே இறந்துருவாங்க. இது இவனுக்கே இந்த மேட்டர் தெரியாது, அவங்க வந்த விஷயமே தெரியாது. அவளை பொறுத்தளவில் அவனுடைய வாழ்க்கையில் தன்னை தவிர இன்னொரு பெண் வரக்கூடாது அப்படின்ற லெவலுக்கு மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சிருவா. அதனால தான் ஒரு இடம் தூரத்தில் வந்து ஒரு கப்பல் போயிட்டுருக்கோம். அவள் நினச்சாச்சுன்னா அவள் சத்தம் போட்டு அந்த கப்பலில் இருக்க ஆட்கள்கிட்ட கவனத்தை ஈர்த்து தப்பிச்சு அந்த இதில் வந்து இவங்க 2 பேருமே போயிட முடியும். ஆனால் அவள் வந்து அதை ஒன்றுமே செய்ய மாட்டாள். ஏன்னா அப்படியே இவங்க கூடயே இருந்துருவான் இனிமேல் இந்த தீவுலையேன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அப்படின்ற மாதிரி இருக்கும். பிறகு ஒரு ஸ்டேஜில் படத்தினுடைய கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு காட்சியில் அந்த கடற்கரையில் வந்து அந்த கையை பார்த்துருவான். அந்த பெண்ணுடைய கை ஒரு இடத்துல நீண்டுக்கிட்டு அவளை புதைச்சி இப்படி ரொம்ப நீண்டு இருக்கணும், அதை பார்த்துருவான். பார்த்த உடனே அதை இவன் அவளுக்கு ஒரு மோதிரத்தை அனுப்பிச்சிருப்பான். அந்த மோதிரம் அந்த அவளுடைய விரலில் இருக்கும். அதை பார்த்த பிறகு கேட்பான், இது மாதிரி அவள் வந்தாளா அப்படி இப்படின்னு. அவங்க 2 பேருக்குள்ளே பயங்கர தகராறு அப்படிலாம் பல மேட்டர்கள் ஆகி ஒரு ஸ்டேஜில் இந்த தகராறு ஆகி சண்டை கிண்டையெல்லாம் ஆகி ஒரு ஸ்டேஜில் அவன் பணிஞ்சது மாதிரி நடித்து அவளை போட்டு தள்ளிடலான்ற மாதிரி இதாக இருக்கும்போது இவனையே அவள் தீர்த்து கட்டிடுவான். அந்த பேட்டர்னில் வந்து இதாகிடும். படத்தில் ஃபினிஷிங்கில் வந்து அவள் அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியேறி வந்து அப்படின்ற மாதிரி வந்துடுவா. வந்தோடனே அப்படியே அவள் கடைசியில் வந்து ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மத்தியில் அவள் வந்து சொற்பொழிவாற்றுவாள். அதாவது துணிச்சலாக இருக்கிறது எப்படி, தன்னம்பிக்கையாக இருக்கிறது எப்படி, இக்கட்டான நிலை வந்தால் எப்படி வந்து நம்மளை காப்பாற்றுகிறது, எப்படி வந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது, எப்படிப்பட்ட இக்கட்டான நிலை வந்தால் கூட சிறிது கூட தயக்கமே இல்லாமல், சிறிது கூட பயமே இல்லாமல் அதை எப்படி ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சந்திப்பது அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை பேச்சு இருக்குல்ல, மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்ற பேட்டர்னில் அவள் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவள் பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோட படம் ஃபினிஷ் ஆகிரும். ஒரு துணிச்சலான ஒரு பெண்ணின் கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரை லிண்டா அப்படின்ற அந்த பெண் கதாபாத்திரம் இருக்குல்ல, அதுக்கு முக்கியத்துவம் தந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். 2 கதாபாத்திரங்களை மட்டுமே அந்த தீவில் வைத்து ஒரு முழு படமும் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எந்த அளவிற்கு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ரேச்சல் மேக் ஆடம்ஸ் இவங்க தான் வந்து அந்த லிண்டா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ஹாலிவுட் நடிகை. அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவுக்கு மிகவும் அருமையாக நடிக்க வேண்டுமோ அதை இந்த நடிகை எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஷீ இஸ் ரூலிங் இன் த ஃபில்ம். டைலான் ஓ'பிரையன் இவர் தான் அந்த சிஇஓ கதாபாத்திரம், பிராட்லி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இளைஞர். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த நடிகர் படம் முழுக்க அனைத்து காட்சிகளிலும் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எடில் இஸ்மாயில் இந்த பெண் தான் ஜூரி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. தான் வரக்கூடிய காட்சிகளில் எந்த அளவிற்கு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இந்த இளம் நடிகை நன்கு செய்திருக்கிறார். பில் போப் ஒரு தீவில் இருக்கக்கூடிய 2 கதாபாத்திரங்களை மட்டுமே மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டுமோ அதை இந்த சினிமாட்டோகிராஃபர் நன்கு செய்திருக்கிறார். டேனி எல்ஃப்மேன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். பாப் முராவ்ஸ்கி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். ஒரு தீவில் சிக்கிக்கொண்ட 2 கதாபாத்திரங்களை மட்டுமே மையமாக வைத்து இந்த திரைப்படத்தை படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு இயக்கியிருக்கிறார் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரான சாம் ரைமி. 2 கதாபாத்திரங்கள் மட்டுமே ஒரு தீவில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் சென்ட் ஹெல்ப் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம்.